அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு, நாம் இந்த பிறவியில் படும் துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்களும், லாபங்களும், உயர்வுகளும், பதவிகளும் நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளே காரணம் என்று எல்லோருக்கும் தெரிந்ததே. அதே சமயத்தில் பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ வினைகள் இந்த ஜென்மத்தில் நாம் துன்பப்படுவதற்கு காரணமாக அமைகிறது அல்லவா? அதற்கான பரிகாரங்களை ஜாதக ரீதியில் கர்மவினை பிரகாரம் செய்வதால் ஒரு சில பரிகாரங்கள் பலன் அளிக்காமல் போகின்றது அல்லவா? செய்யும் பரிகாரம் பலன் அளிக்காமல் போவதற்கான காரணங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஒருவரது ஜாதகத்தில் எந்த கர்ம வினையானது நடக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கேற்ப பரிகாரங்கள் செய்ய வேண்டும். ஒரு சிலர் தோஷத்திற்கான பரிகாரங்களை முறையாக செய்தாலும் கூட அந்த தோஷம் நீங்காமல் அதற்கான துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது கர்மவினை. ஆகையால் ஒருவரது ஜாதகத்தில் எந்த கர்ம வினையானது நடக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கேற்ப பரிகாரங்கள் செய்ய வேண்டும். இது குறித்து இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கிறோம். பொதுவாக 3 வகையான கர்ம வினைகள் உள்ளன. துருத கர்மா, தெரிந்தே செய்த பாவங்கள். துருத அதர்ம கர்மா, தெரிந்தே பாவத்தை செய்து பின் மன்னிப்பு கேட்பது. அத்ருத கர்மா, தெரியாமல் செய்த பாவங்கள். துருத கர்மா, ஒருவர் முன் ஜென்மத்தில் தெரிந்தே செய்த பாவங்களால் அவர்களது ஜாதகத்தில் அந்த கர்மவினை தொடரும். உதாரணத்திற்கு, வயதான காலத்தில் தாய் தந்தையரை கவனிக்காமல் விடுவது, உற்ற நண்பர்களுக்கு துரோகம் செய்வது, அடுத்தவரின் மனைவியை கவர்வது போன்றவையெல்லாம் தெரிந்தே செய்யும் பாவங்கள். இதற்கு பரிகாரம் செய்தாலும் பெரிதாக பயன் தராது. ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினால் அவர்களுக்கு பசியார உண்டு வயிறார வாழ்வதற்கு பரிகாரம் செய்தாலும் பெரிதாக பயன் தராது. ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினாலும் அவர்கள் பசியார உண்டு வயிறார வாழ்த்துவதன் மூலம் அடுத்த தலைமுறையினரை இது பாதிக்காமல் இருக்கும். இரண்டாவது, அத்ருத கர்மா. ஒருவர் முன் ஜென்மத்தில் பாவத்தை செய்து பின்பு அதற்காக பிரயாசித்தத்தை பரிகாரத்தை செய்யாமல் வெறும் வருத்தம் மட்டுமே படுவதால் அந்த கர்ம வினை இந்த பிறவியிலும் தொடரும். இவர்களின் ஜாதகத்தில் லக்னம், சந்திரன், சூரியன் ஆகியோருக்கு குரு அல்லது 9ஆம் அதிபதியின் பார்வை இருக்கும். இந்த கர்ம வினையை பரிகாரம் மூலம் சரி செய்து கொள்ள முடியும். மூன்றாவது, அத்ருத கர்மா. முற்பிறவியில் நாம் பிறருக்கு தெரியாமல் கொடுத்த கஷ்டங்களால் அந்த கர்மவினை இந்த பிறவியிலும் தொடரும். அதனால் இதை இறைவன் எளிதில் மன்னித்து விடுவார். ஆகையால் இறைவனிடம் மனமுருகி வேண்டினாலே இந்த வினை தீரும். இதற்கு சிறப்பு பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை. ஆகவே இந்த பதிவின் மூலம் அன்பர்கள் தெரிந்து கொள்வது என்ன? தெரிந்தே செய்த பாவங்கள் பரிகாரம் செய்வதால் தீராது. அதே தெரியாமல் செய்து அதுக்கு வெறும் வருத்தம் மட்டுமே படுவதால் இந்த கர்மவினைகள் இந்த பிறவியில் தொடரும். அதற்கு லக்னம், சந்திரன், சூரியன் ஆகியோருக்கு குரு அல்லது 9ஆம் பார்வை அதிபதியின் பார்வை இருந்தால் கர்ம வினை பரிகாரம் செய்வதால் சரி செய்ய முடியும். மூன்றாவது, அத்ருத கர்மா. தெரியாமல் செய்த பூர்வ ஜென்ம கர்ம வினை பாவங்கள், கஷ்டங்கள், அது பரிகாரத்தில் மூலமும் சரி செய்யலாம். பரிகாரம் எதுவும் தேவையில்லை என்று இந்த உரை மூலம் தெரிய வருகிறது. ஆகவே எல்லோரும் நல் எண்ணங்களையும் நல் செயல்களையும் மட்டும் செய்து
வாழ்ந்தோமானால் நாம் அடுத்த பிறவியில் நல் இன்பத்துடன் இருப்போம் அல்லவா? இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.